அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருதி. சமீபத்தில் நடந்து முடிந்த ஜூனியர் நேஷனல்ஸ் மீட்டில் தமிழ்நாடு அணி ஒரு புள்ளி வித்தியாசத்தில் ஹரியானா அணியோட வெற்றி வாய்ப்பு இழந்ததுங்கிறது செய்தி எல்லாத்துக்கும் தெரியும். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அணி. கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு அணி தங்கம் நிச்சயம். ஏன்னா ஒரு வருடமாகவே அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருந்துச்சு. நம்மலாம் பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தோம். ஏன்னா தலை சிறந்த வீராங்கனைகள் விளையாடக்கூடிய ஒரு அணி தமிழ்நாடு அணி. இந்திய அளவில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அணி தமிழ்நாடு அணி. அப்படி இருக்க பட்சத்தில் தமிழ்நாடு அணி ஒரே ஒரு புள்ளி வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு இருந்திருக்கு. மிக கடுமையான போராட்டம். அணி 2 டீமும் ஹரியானா தமிழ்நாடு வர்சஸ் போட்டி அது காலிறுதி போட்டியா இல்லை இறுதி போட்டியா அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு போட்டியாக இருந்துச்சுங்க. அப்படி தான் நம்ம சொல்லணும். கார்த்திகா மற்றும் சௌந்தர்யா இவங்க 2 பேர்த்தோட ஆட்டம் வேறு லெவலில் இருந்துச்சு. அஃபென்ஸில் 2 பேரும் சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்னதுன்னு சொல்ல முடியாது, டிஃபென்ஸ் கொஞ்சம் மேம்படுத்தியிருக்கலாம். நிகிதா நிறைய போனஸ் போட்டு விட்டு பார்த்துட்டோம். ஒரு அடி அடித்து பார்த்துக்கலாம். கார்த்திகா முதல்ல ஆரம்பத்தில் அடித்த மாதிரி ஒரு அடி அடித்து பார்த்துருந்தா நமக்கு இன்னும் அவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கும். ஏன்னா ரைடரை ஆட விட்டுட்டோம் அப்படின்னா அவங்கள பிடிக்கிறது ரொம்ப சிரமம். அப்படி தான் ஆயிடுச்சு. அதே தான் அவங்களும் பண்ணாங்க. நிறையா நம்ம பிளேஸுக்கு போனஸ் போட்டு விட்டாங்க. ஆனால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து கடினமாக ஆட வச்சு தான் போனஸ் போட்டுருந்தாங்க. அந்த பக்கம் அவங்க ஈஸியாக போனஸ் போடுற மாதிரியான ஒரு சூழல் இருந்துச்சு. அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். அப்படி தான் நான் யோசிக்கிறேன். இனி வரும் போட்டியில் கண்டிப்பாக வெற்றி பெறுங்க. நல்லா பயிற்சி மேற்கொள்ளுங்க. அவங்கவுங்க பயிற்சியாளருக்கு கண்டிப்பாக தெரியும் எங்கே தப்பு நடந்திருக்குன்றது. நம்ம சுட்டி காட்டுறதுக்கு மத்தியில் அவங்க திருத்திக்குவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. மிகுந்த வருத்தம். நம்ம கண்டிப்பாக தங்கம் ஜெயிச்சிருவோம் அப்படின்ற எதிர்பார்ப்பில் இருந்த ஒரு அணி ஹரியானாவோட காலிறுதியே மோதக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு பிச்சஸில். அந்த மாதிரி ஒரு சூழலை நம்ம வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறது வருத்தம் அளிக்க ஒரு செய்தியாக இருந்தாலும், வீராங்கனைகள் இது ஒரு தோல்வி தான். ஆனால் இருந்தாலும் அந்த தோல்வி ஒரு கடுமையான போராட்டத்துக்கு மத்தியில் தான் அந்த தோல்வியை செஞ்சுருக்கோம். அவங்களும் விடாப்படியலை. ஆனால் நம்ம ஹரியானா வெல்ல முடியாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய டீம் தான். நம்ம ஹரியானா ஒரு 10-15 லீட்லேயே ஜெயிக்கிற மாதிரியான ஒரு அணி நம்ம அணி. அதுக்கு எந்த வித மாற்றுக்கிறதுல எல்லா நேரமும் காலமும் ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல. அப்படி தான் அன்றைய பொழுது நமக்கான பொழுதாக இல்லைங்கிறத நம்மளை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு போட்டி தான் அது. இருந்தாலும் ஒரு கபடி ரசிகராக அந்த போட்டி ரசிக்க முடியாததாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு டஃப் காம்படிஷனாக போயிருந்துச்சு. எனவே அடுத்த முறை பயிற்சியாளர்கள் சரி செஞ்சுக்குவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. நம்ம தமிழ்நாடு அணிக்கு தோல்வியோ வெற்றியோ நீங்கள் போராட்ட குணத்தை வெளிப்படுத்துறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சி தெரிவிச்சுக்கிறேன். என்னடா மகிழ்ச்சி தெரிவிச்சுக்கிறேன்னா அந்த காம்படிஷன் அப்படிப்பட்ட காம்படிஷன் இருந்துச்சு. அப்படி தான் நம்ம சொல்லணும். அடுத்த முறை சிறப்பாக விளாடுங்க. நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சந்தன காற்று ஜன்னல் பேசுகிறேன். சரத்த நாளை உங்களை பேசுகிறேன். கடவுள் அவசியம்.